ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட் மஞ்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் அழுத்த நோய், அதாவது கிளக்கோமா அப்படின்றதாங்க. ஸோ ஐ ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு உடம்புல தான் ப்ரெஷர் தெரியும். அது என்ன கண்ணில் ப்ரெஷர். ஸோ இது எப்படி உருவாகுது, யாருக்கெல்லாம் வரும், இதுக்கான அறிகுறிகள் என்ன, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கிளக்கோமான கண் அழுத்த நோயின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நம்மளுடைய ஐயில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், ஓகேங்களா? ஸோ ஐ ப்ரெஷர் வந்து 10 to 20 இருக்கணும். மெர்க்குரி வந்து இருக்கணுங்க. அதை விட ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், சரிங்களா? ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கண்ணில் வந்து எதனால் வந்து ப்ரெஷர் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்ணுக்கு தேவையான கரெக்டான விட்டமின்ஸ் கொடுத்து நம்ம கண்ணை வந்து கரெக்டான லெவலில் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வஸ் ஹியூமர் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிடு தாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிடோட அவுட்ஃப்ளோ வந்து எப்போ வந்து பிளாக்கேஜ் ஆகுது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஐ ப்ரெஷர்ன்றது உருவாகும், சரிங்களா? ஸோ இது எப்போ வந்து எந்த வழியாக அவுட்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபகுலர் மெஷ்வொர்க் அப்படின்ற வழியாக தாங்க வந்து அவுட்ஃப்ளோ வந்து ஆகும், சரிங்களா? சில நேரம் இந்த லென்ஸுக்கும் கார்னியாக்கு இடையே இந்த பீப்பிள் இருக்கும் பக்கத்தில், இது வழியாகவும் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும். இது வந்து ஒரு 20% தான். மற்றபடி ஒரு 80-90% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபகுலர் மெஷ்வொர்க் வழியாக தாங்க அவுட்ஃப்ளோ ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ தான் வந்து நமக்கு கிளக்கோமான்றது உருவாகும். ஸோ கிளக்கோமாவில் வந்து ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமா, க்ளோஸ் ஆங்கிள் கிளக்கோமா இருக்குது. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக வந்துட்டு இந்த ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அக்வஸ் ஹியூமருடைய அவுட்ஃப்ளோ அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாக் ஆகுது, லைட்டாக தான் உள்ளே வந்து லீக் ஆகுது, வெளியில் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஃபுல்லாக நார்மலாக போக வேண்டியது ஃபுல்லாக லாக் ஆகாமல் கொஞ்சமாக போகுது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமான்றது வருங்க. ஸோ இந்த ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமா வந்ததுன்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் வந்து கண்டுபிடிக்க முடியுங்க, சரிங்களா? அது வரும்போது எந்த ஒரு ரொம்ப பெரிய சிம்டம்ஸும் தெரியாது. அப்படி இருந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரியும். இருந்ததுன்னா இப்போ ஒரு இமேஜ் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், தூரத்துலேயோ நியோர்லேயோ பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் எல்லாமே கிளியராக தெரியும். இன்கேஸ் நமக்கு டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சைடு பக்க பார்வைகள்ன்றது மறைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஃபேஸ் தெரியாது, இல்லைனா சைடில் விஷன் மறைக்கும். ஸோ இந்த மாதிரி சைடு விஷன் வந்து மறைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கிளக்கோமான்றது மெயின் காரணம், சரிங்களா? ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமாவுடைய மெயின் அறிகுறி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கொண்டு போய் விட்டுருங்க. இது வந்து டியூப்லர் விஷன் சொல்லுவோம். ஒரு டியூப் வழியாக பார்த்தா எந்த அளவுக்கு விஷன் தெரியுமோ அந்த அளவு தெரிய மாதிரி தான் உங்களுக்கு வந்து விஷன் இருக்கும். இது வந்து மெயினாக ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமாவுடைய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது சிம்டம்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆங்கிள் கிளக்கோமா இருந்ததுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினாக ஃபர்ஸ்ட் ரீசன் ரொம்ப சிவியர் ஹெட்டேக் இருக்குங்க, ஐ பெயின் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். அண்ட் லைட்டை சுற்றி இப்போ ஈவினிங் டைம்லாம் சன்லைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டை சன்லைட்டை சுற்றி ரொம்ப ரவுண்டாக தர மாதிரி ஹேலோஸ் வந்து தெரியுங்க. அண்ட் விஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேருக்கு தலை சுற்றல், வாமிட்டிங், நாசியா இந்த மாதிரிலாம் இருக்குங்க, சரிங்களா? தலை சுற்றல் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆங்கிளில் இருக்கும். ரொம்ப சுத்தமாக வந்து பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சுன்னா சிவியர் ஹெட்டேக் மெயினாக இருக்கும், பார்வையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் மைல்டாக தான் இருக்குதுன்னா பயப்பட வேண்டாம். இங்கே சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஹெட்டேக் போயிட்டே இருக்குது, ரொம்ப ஐ பெயின் ஓவர் ஆகிட்டே போயிடுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு எது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து க்ளோஸ் ஆங்கலாம் சரி, ஓப்பன் ஆங்கலாம் சரி, எல்லா பேருக்குமே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஐ டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.